இந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் 2.25 சென்ட்டில் கட்டியிருக்கிற வீடுகளே 65,000 70 லட்சம் ரூபா வரைக்குமே விலை போயிட்டு இருக்குதுங்க. ஆனால் நீங்கள் பார்க்குற இந்த வீடு 3 சென்ட் லேண்டில் கட்டி வச்சுருக்காங்க. ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான பிளானில் 65-70 லட்ச ரூபா சொல்லியிருக்கிற வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இருக்குது. இதுவுமே ஒரு 2 BHK வீடு தான். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சின்ன கார்களாக இருந்தால் தாராளமாக 3 கார் நிப்பாட்டிக்கலாங்க. அந்த அளவுக்கு நீளமான கார் பார்க்கிங் அமைஞ்சிருக்குதுங்க. எங்ககிட்ட ஒரு கார் தான்ப்பா இருக்குது, எங்களுக்கு இவ்வளோ பெரிய காம்பவுண்ட் ஸ்பேஸில் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு ஐடியாவை நான் சொல்கிறேன். இந்த காம்பவுண்டை தூக்கிட்டு சின்ன சின்ன பல வகை மரங்களை வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சருக்கும் யூஸ் ஆகும், நிழலும் நல்லா தருங்க. அண்ணன் தம்பி, அங்காளி பங்காளி, அக்கா தங்கச்சி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்னு சேர்ந்து இடம் வாங்கி அதிலே வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த பிளானை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். குறிப்பாக ஒரே இடத்துல வீடு கட்டி தனித்தனியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு பொருந்துங்க. இந்த கார் பார்க்கிங்கோட அளவே 8க்கு 45 அடியில் இருக்குது. கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு வாசல் வச்சு கட்டியிருக்காங்க. இந்த முன்னாடி இருக்கிற வீடும் இந்த வீடு சேர்த்து 40க்கு 60ங்கிற அளவில் இருக்குதுங்க. மொத்தமாக 5.5 சென்ட்டுங்க. முன்னாடி இருக்கிற வீட்டை 2.5 சென்ட்டில் டூப்ளக்ஸ் மாடலில் கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை 2 BHK கிரவுண்ட் ஃப்ளோரில் பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. 3 சென்ட்டில் பிளான் பண்ணியிருக்கிற இந்த வீட்டை வடக்கு வாசல் அமைச்சிருக்காங்க. 2 படிகள் ஏறி வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்ததும் 10க்கு 16ங்கிற அளவில் இருக்கிற ஹால். ஃப்ளோருக்கும் வாலுக்கும் லைட் கலர்ஸில் சூஸ் பண்ணி ஹாலை வெளிச்சமாக காட்டியிருக்காங்க. வென்டிலேஷனுக்காக ஒரு பெரிய ஜன்னலும் கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற செவத்தில் அழகான மல்டிமீடியா யூனிட்டை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது சிவில் ஒர்க்கில் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் யூனிட்டுக்கு மட்டும் UPVCயில் பிளான் பண்ணிட்டாங்க. இந்த ஹாலோட வலது பக்க செவத்தில் பூஜா ஷெல்ஃப் அமைச்சு UPVC டோர்ஸில் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டிவி யூனிட்டுக்கு பக்கத்தில் ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்து கிச்சனை பிளான் பண்ணியிருக்காங்க. இது அக்னி மூலையில் தென்கிழக்கு காரணம்லாம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த கிச்சனோட அளவையுமே 10க்கு 10ங்கிற அளவில் நல்லா தாராளமாக ஸ்பேஸில் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கிச்சனோட டேபிள் டாப்பை எல் ஷேப்பில் வடிவமைச்சு பேஸ் கேபினெட், லாஃப்ட், வால் செல்ஃப்லாம் அமைச்சதோட UPVC டோர்ஸ்லேயே க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதையுமே ஸ்டோரேஜுக்கு உண்மையாகவே நிறைய ஸ்பேஸ் இருக்குங்க, தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூமாக பிளான் பண்ணியிருக்காங்க. இதோட அளவு 10க்கு 16ங்க. இங்கேயுமே ஸ்டோரேஜுக்கு 3 டோர் டைப்பில் கபோர்டு அடிச்சு கொடுத்ததோட கார்னரில் ஒரு ஸ்டடி டேபிளும் பிளான் பண்ணியிருக்காங்க. அதோட பக்கத்துலேயே கவர்டு வால் செல்ஃபும் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ரூமோட வெளிச்சத்துக்கு ஒரே ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அதுவும் அட்டாச்சு பாத்ரூம் பக்கத்துலேயே பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச்சு பாத்ரூமோட அளவு 4.5க்கு 5 வெஸ்டர்ன் டைப்பில் பிளான் பண்ணுறாங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டடில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படியே இந்த ரூம்லேருந்து வெளியில் வந்து இன்னொரு பெட்ரூமே பார்த்துடலாம். கண்டிப்பாக அது சின்ன பெட்ரூமாக தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஒரு அளவான குடும்பத்துக்கு தேவையான அழகான வீடுங்க இது. இது வடமேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிற 2வது பெட்ரூம். இதோட அளவு 10க்கு 10ங்க. இந்த ரூம்லையுமே வால் செல்ஃபு, லாஃப்ட், 2 டோர் டைப்பில் கபோர்டு எல்லாமே அடிச்சு கொடுத்துருக்காங்க. அது போக வெளிச்சத்துக்காக ஒரு ஜன்னலும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் பண்ணியிருக்கிற இன்டீரியர் ஒர்க் எல்லாமே PVC டோர்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் பார்க்குறதுக்கு உட்டன் ஃபினிஷில் பார்க்க நீட்டாக இருக்குதுங்க. இது இந்த ரூம்க்கான அட்டாச்சு பாத்ரூம். இதையுமே 4.5க்கு 5ங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. முன்ன சொன்ன மாதிரி வெஸ்டர்ன் டைப்லையும் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டலையும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ கட்டுற ஒரு சில வீடுகள் எல்லாமே அட்டாச்சு பாத்ரூம் மட்டும் தான் இருக்குது. அவுட்டர் பாத்ரூம் எதுவுமே பிளான் பண்ணுறது இல்லைங்க. ஆனால் இந்த காம்பாக்டான இடத்துலையும் அருமையாக பிளான் பண்ணி அவுட்டர் பாத்ரூமோட பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்டர் பாத்ரூமோட அளவை 3க்கு 4ங்கிற அளவில் இந்தியன் கிளாஸ் டைப்பில் பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்ததான் மொட்டை மாடிக்கு போய் இந்த சுற்று வட்டாரத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க வாங்க. மொட்டை மாடிக்கு போக ஒரு சைடில் மெட்டல் ஹேண்ட் ரைல்ஸையும் இன்னொரு பக்கம் மெட்டல் கிரில்லையும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு சரியாக எங்கே அமைஞ்சிருக்குன்னா கோயம்புத்தூர் துடியலூருக்கு பக்கத்தில் CRPF கேம்ப் இருக்கு இல்லைங்களா, கதிர்நாயக்கன் பாளையம், அந்த லொக்கேஷனில் தாங்க அமைஞ்சிருக்கு. தொப்பம்பட்டி, கதிர்நாயக்கன் பாளையம் எல்லாமே ஒரே பெல்ட்டில் தாங்க அமைஞ்சிருக்கு. இந்த 2 லொக்கேஷனுமே ட்வின்ஸ் மாதிரி தாங்க, பக்கத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு. வேறு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரியாதுங்க. தொப்பம்பட்டி சைடு வீடு வாங்கினீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி, ஆனால் அதே இங்கே வாங்கினீங்கன்னா கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் கிடைக்குங்க. கீழே இருக்கிற பெரிய கார் பார்க்கிங் இங்கே ஒரு தாராளமாக 2 BHK கூட இருக்கலாம். தாராளமாக எடுத்து ரெண்டல் கூட விடலாங்க. இந்த வீடு 3 சென்ட் இடத்தோட சேர்த்து 57 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீட்டோட வீடியோவை சந்திக்கலாம். நன்றி.